பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு, தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், வெல்கம் டு பிரசா ஃபிலிம் ஜோன். இன்னைக்கான ஃபஸ்ட்டு அப்டேட்டாக எதை பார்த்துடலான்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணுற மூவி, அதாவது சுதீப் கிஷன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த மூவியோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டுமாரோ, அதாவது இன்னைக்கு மார்னிங் ஏஎம் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஜானரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதே மாதிரி அமௌண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கரன்சியாக இருக்குது. கோல்டும் இருக்குது, கரன்சியும் இருக்குது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னா, ஒரு கேரக்டரை வச்சு எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ஸில். ஓகே, ஜனநாயகன் ஃபஸ்ட் சிங்கிள் வந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 24 ஹவர்ஸில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10.37 மில்லியன் வியூஸும், லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் லைக்ஸும் வந்து வந்திருக்கு. ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்ப்ளோசிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத்தும் சரி, நம்ம விஜயும் சரி, 2 பேரும் கொலாப் பண்ணுற படம் இது. அதனாலேயே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த தளபதி கச்சேரி சாங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சாங்காக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ STR49, அதாவது எக்ஸ்டிஆரோட அடுத்த மூவியான அரசன். ஸோ அந்த மூவியோட அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காரு வெற்றிமாறன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, மாஸ்க் மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்ட நம்ம வெற்றிமாறன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசன் மூவியோட ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பெருசாக இருக்குது, ஹியூஜ் கம்மிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதோட ஷூட்டிங்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, November 24 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ் எல்லாம் நாங்கள் வந்து செட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ 24ஆம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஐஸ்வரி கணேஷரோட வேல்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லையா, அது அடுத்த மூவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ அதோட பேர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அன்கில் அப்படின்னு சொல்லிட்டு, அன்கில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அனுராஜ் கஷ்யப் அவர் தான் வந்து நடிக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா படத்தில் வில்லனாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருப்பார், ப்ளே பண்ணியிருப்பார். ஓகே, இந்த படத்தில் வந்து இவரும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் அந்தோன். இவர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த படத்தெல்லாம் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஜிவி பிரகாஷை வச்சு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, டார்லிங். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதர்வாவை வச்சு 100, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இயக்கியிருக்காரு இவர். ஓகே, டிடிஎஃப் வாசனோட ஐபிஎல் மூவியோட டீசர் வந்து வந்திருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி. இவர் தான் வந்து டைரக்டர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா தெலுங்கு ஃபிலிம்ஸ்லாம் வந்து 4-5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் மூவியில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி குஷிதா கலாபி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளித்திரையிலேருந்து வராங்க. இப்போ தான் வந்து டெபியூட் கொடுக்குறாங்க இந்த மூவியில். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு எந்த படத்தோட அப்டேட் வந்து அடுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.